வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அதான் பிளாக் செயின். இந்த வார்த்தைய நாம அடிக்கடி நியூஸ்ல, இன்டர்நெட்ல கண்டிப்பா கேட்டிருப்போம். ஆனா திடீர்னு யாராவது வந்து, "அப்படின்னா என்ன பாஸ்? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க" அப்படின்னு கேட்டா, நாம அப்படியே ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயி நிப்போம், இல்லையா? உங்களுக்கு அந்த குழப்பம் இருந்தா கவலையே படாதீங்க. ஏன்னா இத பத்தி கூகுள் பண்ணி பார்த்தா ஹாஷ் ஃபங்க்ஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்னு எக்கச்சக்கமான டெக்னிக்கல் வார்த்தைகளை போட்டு நம்ம தலைய சுத்த வச்சுடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் குழப்பமும் இல்லாம ஒரு 15 வயசு பையனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு ஜாலியான எக்ஸ்பிளைனரா இதை நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். இத புரிஞ்சுக்க முதல்ல நாம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ரெகுலர் பேங்க் சிஸ்டம பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, அத நீங்க பேங்க்ல குடுக்குறீங்க. அந்த பணம் அங்க இருக்குங்கிற முழு ரெக்கார்டும் பேங்கோட அந்த ஒரே ஒரு சர்வர்ல மட்டும் தாங்க சேவ் ஆகி இருக்கும். சப்போஸ் அந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் ஆயிடுச்சு, இல்ல சர்வர் டவுன் ஆயிடுச்சு, இல்லனா உள்ளுக்குள்ளேயே யாராவது ஒரு அதிகாரி அந்த ரெக்கார்ட மாத்திட்டாருன்னு வச்சுப்போம். உங்க 10,000 ரூபாய் என்ன ஆகும்? பாத்தீங்களா, இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தே இது ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான். அதாவது மொத்த டேட்டாவும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஹேக்கர்ஸ்க்கு இது ஒரு ஈஸியான டார்கெட். அது மட்டும் இல்லாம நாம அந்த ஒரே ஒரு கம்பெனிய 100% கண்மூடித்தனமா நம்ப வேண்டியிருக்கு. இப்படி நம்மளோட முழு நம்பிக்கையும் ஒருத்தர்கிட்ட மட்டுமே கொடுக்கறதுல இருக்கிற அந்த ரிஸ்க அதை சரி பண்ணத்தான் இந்த பிளாக் செயின் அப்படிங்கிற கான்செப்டையே கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கான்செப்டை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம் உதாரணத்தை எடுத்துப்போம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு டீச்சர் இருக்காங்க. வழக்கமா அந்த டீச்சர் கிட்ட தான் ஒரே ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கும் இல்லையா? யார் வந்தா யார் வரலைன்னா அவங்க மட்டும்தான் எழுதுவாங்க. சப்போஸ் அந்த நோட்டு தொலைஞ்சு போச்சுன்னா மொத்த ரெக்கார்டும் காலி. இல்ல அந்த டீச்சர் வேணும்னே ஒரு பையனுக்கு தப்பா பிரசன்ட் போட்டான், யாருக்குமே தெரியாது. இதுதான் நம்ம பழசான சிஸ்டம். ஆனா பிளாக் செயின்ல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு நோட் புக் வச்சிருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டோட ஒவ்வொரு காப்பியும் அந்த 40 பேர்கிட்டயும் இருக்கும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோ. முத்து அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரலேனாலும் தன்னோட நோட்புக்ல மட்டும் ரகசியமா பிரசன்ட்னு மாத்தி எழுதுறான்னு வச்சுப்போம். அவனால ஈஸியா எல்லாரையும் ஏமாத்திர முடியுமா? சான்ஸே இல்ல. ஏன்னா மீதி இருக்கிற 39 பேரோட நோட்புக்லயும் அவன் ஆப்சென்ட் அப்படின்னு ரொம்ப ஆக்யூரேட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மெஜாரிட்டி வின்ஸ். எப்போதுமே 39 பேருடைய ரெக்கார்டு உண்மையை சொல்லும்போது முத்து செஞ்ச தப்பு செகண்ட்ல மாட்டிக்கும். இங்க யாருமே ரகசியமா எந்த ஒரு ரெக்கார்டையும் மாத்த முடியாது. இந்த ஒரு விஷயம்தான் பிளாக் செயின் சிஸ்டம யாராலையும் ஏமாத்தவே முடியாத ஒரு சிஸ்டமா மாத்துது. சரி, இந்த கிளாஸ் ரூம் உதாரணத்தை அப்படியே நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு, அதாவது கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு மாத்தி பாப்போம். நம்ம கிளாஸ் ரூம்ல இருந்த அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இங்க நோட்ஸ். நோட் அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்லைங்க, பிளாக் செயினோட முழு ரெக்கார்டையும் தனக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர். இங்க 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலா உலகம் முழுக்க இருக்கிற பல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள், அதாவது நோட்ஸ், இந்த ஒரே மாதிரியான டேட்டாபேஸை தங்களுக்குள்ள வச்சிருக்கோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிளாக் அப்படிங்கிறது நம்ம நோட்புக்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் பேஜ் மாதிரி தான். ஒவ்வொரு பிளாக்லயும் 3 ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கும். 1 டேட்டா, அதாவது யார் யாருக்கு எவ்வளோ பணம் அனுப்புனாங்க அப்படிங்கிற தகவல். 2 ஒரு ஹேஷ். 3 முந்தைய பிளாக்கோட ஹேஷ், அதாவது ப்ரீவியஸ் ஹேஷ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஹேஷ்னா என்ன? இப்போ நமக்கு எப்படி ஒரு யூனிக்கான கைரேகை இருக்கோ அதே மாதிரி ஒரு டேட்டா பிளாக்குக்கு கொடுக்கப்படுற ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இந்த ஹேஷ். அந்த குறிப்பிட்ட பிளாக்ல இருக்கிற தகவல்களுக்கு மட்டுமே செட் ஆகுற ஒரு தனித்துவமான குறியீடு தாங்க இது. இதோட செக்யூரிட்டி லெவல் எப்படி வேலை செய்யுதுன்னா, மேக்ஸ் தாங்க இங்க ராஜா. ஹேஷ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல இருக்கும். அந்த பிளாக்ல இருக்கிற டேட்டால யாராவது ஒரே ஒரு எழுத்த, அதாவது சிங்கிள் லெட்டரை மாத்தினா கூட போதும், அந்த முழு ஹேஷ் ஃபிங்கர் பிரிண்ட்டும் டோட்டலா மாறிடும், அடியோட மாறிடும். வாங்க இது எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். இப்போ ஒரு ஹேக்கர் செகண்ட் பிளாக்ல இருக்கிற டேட்டாவை ரகசியமா மாத்த ட்ரை பண்றான்னு வச்சுப்போம். மாத்தின அந்த அடுத்த செகண்ட் அந்த பிளாக்கோட ஹேஷ் முழுசா மாறிடும். ஆனா அதுக்கு அடுத்து வர பிளாக் 3ல பழைய ஹேஷ் தான் ப்ரீவியஸ் ஹேஷா ரெக்கார்ட் ஆயிருக்கும். கரெக்டா? இப்போ ரெண்டும் மேட்ச் ஆகாது. உடனே அந்த தொடர், அதாவது அந்த செயின் அப்படியே முழுசா உடைஞ்சு போயிடும். நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை கம்ப்யூட்டர்களும் உடனே அலர்ட் ஆகி அந்த ஹேக்கரோட தப்பான செயினை ரிஜெக்ட் பண்ணிடும். இதுதாங்க பிளாக் செயினை டேம்பர் ப்ரூஃப் ஆக்குது. ஆனா நிறைய பேர் சொல்ற ஒரு காமனான விமர்சனம்,
பிளாக் செயின் ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலத்துல வந்த பிட்காயின்ல பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வெறும் 7 டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண முடியும். விசா கார்டு ஒரு செகண்டுக்கு 24,000 டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதை கம்பேர் பண்ணா இது ரொம்பவே கம்மி தான். ஆனா இப்போ வந்திருக்கிற சொலானா மாதிரியான லேட்டஸ்ட் நெட்வொர்க்ஸ் ஒரு செகண்டுக்கு 65,000 டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அபாரமான வேகத்துல செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. சோ ஸ்பீட் இப்போ ஒரு பிரச்சனையே இல்ல. சரி, இதெல்லாம் ஏதோ கம்ப்யூட்டர் உலகத்துல நடக்கிற விஷயம். இதனால நிஜ உலகத்துல, குறிப்பா நம்ம இந்தியாவுல என்ன பயன்னு நீங்க கேட்கலாம். பாப்போம். இத ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க நம்ம ஊர்ல நடக்கிற நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட போலி பத்திரங்கள், பல வருஷமா கோர்ட்ல இழுத்தடிக்கிற கேஸ்கள். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வா பிளாக் செயின் லேண்ட் ரெஜிஸ்ட்ரி மூலமா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மாதிரியான மாநிலங்கள் பெரிய அளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிலத்தோட உரிமைய பிளாக் செயின்ல ஏத்திட்டா அது பெர்மனன்ட். ஒரு போலி பத்திரம் கூட யாராலையும் ரெடி பண்ணவே முடியாது. சிம்பிளா உங்க ஸ்மார்ட் போன் மூலமாவே உண்மையான ஓனர் யாருன்னு இன்ஸ்டன்டா வெரிஃபை பண்ணிடலாம். இது மட்டும் இல்லைங்க, எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸை கூட இதுல கொண்டு வர முடியும். போலி டிகிரி சர்டிபிகேட்ஸ் ஒழிக்க ஐஐடி மாதிரி இடங்கள்ல கொடுக்கிற டிகிரிய ஜஸ்ட் ஒரு QR கோட் ஸ்கேன் மூலமா செகண்ட்ல வெரிஃபை பண்ணிடலாம். அதே போல நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் ஒரு விவசாயி கிட்ட இருந்து மில்லுக்கு போய் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த அரிசி எப்படி டிராவல் ஆகி வந்துச்சுன்னு ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஐடிசி மாதிரியான பெரிய கம்பெனிகள் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலப்படமே செய்ய முடியாத அளவுக்கு இது ஒரு டிரான்ஸ்பரண்டான சிஸ்டமை உருவாக்குது. ஓகே, இப்போ நாம அந்த எக்ஸ்பிளைனரோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு 3 முக்கியமான பில்லர்ஸா பிரிச்சு ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பில்லர் 1, காப்பீஸ் எவ்ரிவேர். இங்க எந்த ஒரு சென்ட்ரல் சர்வரும் கிடையாது, எல்லார்கிட்டயும் காப்பி இருக்கு. பில்லர் 2, cannot be changed. இதுல ஒரு தடவை டேட்டாவை பதிவு பண்ணிட்டா அது நிரந்தரம். எந்த கொம்பனாலும் அதை மாத்த முடியாது. பில்லர் 3, ட்ரஸ்ட் த மேப். நீங்க ஏமாத்தக்கூடிய ஒரு மனுஷனையோ இல்ல ஒரு கம்பெனியோ கண்மூடித்தனமா நம்ப தேவையில்ல. யாராலையும் உடைக்க முடியாத கணிதத்தை நம்பினா மட்டுமே போதும். இப்போ ஒரு 15 வயசு பையன்கிட்ட போயிட்டு பாஸ் பிளாக் செயின் என்னன்னு கேட்டா அவன் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் இதுதான்: பிளாக் செயின் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் ஒரு காப்பி இருக்கிற, யாருமே ரகசியமா எந்த தகவலையும் மாத்த முடியாத ஒரு பெர்மனன்ட்டான ரெக்கார்ட் சிஸ்டம். அவ்வளவுதாங்க. இப்போ நீங்களும் இத பத்தி யாருக்கு வேணாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கெத்தா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியான கணக்குகள் மூலமா ஏமாற்று வேலைகளை 100% தடுக்க முடியும்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த எக்ஸ்பிளைனரை நான் முடிக்கிறேன். நம்ம சமூகத்துல இதே மாதிரி ஊழல் நிறைஞ்ச வேற எந்தெந்த சிஸ்டம்ஸை உடனே நாளைக்கே பிளாக் செயினுக்கு மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை யூஸ் பண்ணி ஒரு டேம்பர் ப்ரூஃப் உலகத்தை உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம கையில நிறையவே இருக்கு.